Students, இப்போ நம்ம exercise 1.1ல 5th sum பார்க்க போறோம். Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. இப்போ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A intersection C cross B intersection D. இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு எனக்கு A intersection C வேணும். ஸோ A intersection C கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் A செட் எடுத்துக்கிறேன். A செட் என்ன? 1, 2, 3 intersection. நெக்ஸ்ட்டு C செட் எடுத்துக்கிறேன். C செட் 3, 4. இப்போ A செட்டுக்கும் C செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா நமக்கு தெரியும் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட். இப்போ 1, 2, 3, 3, 4 இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 3 மட்டும்தான். ஸோ A இன்டர்செக்ஷன் C நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் D ஃபைண்ட் பண்ண போகிறோம். B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நான் B செட் எழுதிக்கிறேன். B செட் என்ன? 2, 3, 5 intersection D set என்ன? 1, 3, 5. இப்போ B செட்டுக்கும் D செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட். ஸோ ரெண்டு செட்லையுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா 3 and 5. ஸோ B இன்டர்செக்ஷன் D என்ன? 3, 5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? A intersection C cross B intersection D கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு A intersection C யோட ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குது? 3ங்கிற செட்டு கிராஸ் B intersection D யோட ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு? 3, 5. இப்போ இந்த 2 செட்ஸ்க்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டில் 3ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த 3ஐ எடுத்து ஃபஸ்ட்டு நான் 3 கூட பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேம் 3ஐ எடுத்து 5 கூட பேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இதான் என்னது? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் நேம் கொடுக்க போகிறேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடோட கொஸ்டின் என்ன? A cross B இன்டர்செக்ஷன் C cross D. சரியா? இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C cross D ஃபைண்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு A cross B எடுக்க போகிறேன். A cross B is equal to ஃபஸ்ட்டு A செட்டு. A செட் என்ன? 1, 2, 3 கிராஸ் B செட்டு. B செட் என்னமா? 2, 3, 5. இப்போது 2 செட்ஸ்க்கு நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் 1. ஸோ 1 எடுத்துட்டேன். 2 கூட பேர் பண்ணிட்டேன். அதை 3 கூடையும் பேர் பண்ணணும். அதை 5 கூடையும் பேர் பண்ணணும். ஓகே, செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம் 2. இந்த 2ஐ எடுத்து 2 கூடையும் பேர் பண்ணணும். 3 கூடையும் பேர் பண்ணணும். 5 கூடையும் பேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட் 3. 3ஐ எடுத்துட்டு 2 கூட பேர் பண்ணணும். 3 கூட பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 கூடையும் பேர் பண்ணணும். ஸோ A cross B ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு C cross D வேணும் இல்லையா? ஸோ C cross D ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு C செட் எழுதிக்கலாம். C செட் என்ன? 3, 4 கிராஸ் D செட் என்ன? 1, 3, 5. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துட்டோம். 3ஐ 1 கூட பேர் பண்ணணும். அடுத்து 3 கூட பேர் பண்ணணும். 5 கூடையும் பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் 4ஐ எடுத்து அதே மாதிரி 1 கூட பேர் பண்ணிட்டேன். 3 கூட 5 கூட
ஸோ இதான் நம்ம சி கிராஸ் டி. சரியா? இப்போது ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1 இங்கே 1ல் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2,2 2,3 2,5 எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 3,2 இல்லை. 3,3 பாருங்கள் இருக்குது இல்லையா? 3,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,5 சி கிராஸ் டிலையும் 3,5 இருக்குது. ஸோ இதான் நம்ம இன்டர்செக்ஷன். அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 செட்லேயே இருக்கக்கூடிய காமன் பேர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3,3யும் 3,5 இந்த 2 பேர்ஸ் தான் காமனாக இருக்குது. இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நான் நேம் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண போகிறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணும்போது சேம் ரிசல்ட் வருது இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு 1 and 2 ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு செகண்ட் ரிசல்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ இந்த ரிசல்ட்டு என்னது? செக் இஃப் திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ. இது ட்ரூவான்னு கேட்குறாங்க. இப்போ என்னது இந்த ரிசல்ட்? ட்ரூ. எஸ், இட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான்.